திரு கோலாகல சீனிவாஸ், இந்த தேர்தலில் காங்கிரஸுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது? அதான் சார், வாய்ப்பே இருக்காது. உண்மையில் காங்கிரஸுடைய டார்கெட் அப்படிங்கிறது இந்த தடவையாவது பிரதான எதிர்க்கட்சி என்கிற அந்தஸ்தை பெற வேண்டும் அப்படிங்கிறதா தான் இருக்கும். ஏன்னா 400 சொச்சம் தொகுதிகளில் போட்டியிட்டு ஃபஸ்ட்டு டைம் 14 48, அதுக்கப்புறம் 52 தொகுதிகள்லாம் ஜெயிச்சது. இந்தியாவில் 55 அதுக்கு மேலே இருந்தால் தான் பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற முடியும். இந்த தடவை கோட்டை விட்டதில் காங்கிரஸ் ஹேட்ரிக் அடிக்கும். அதனால் அவர்களுடைய உண்மையான டார்கெட்டுங்கிறது ஒரு எதிர்க்கட்சி அந்தஸ்தை தக்க வைத்துக்கொள்ள எப்படியாவது கைப்பற்றணும் அப்படிங்கிறதா தான் இருக்கும். அதுக்கு மேலே இப்போ ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. வெளியில் அவங்க என்ன வேணாலும் பேசலாம். இப்போ யூபியில் அத்தனையிலுமே பிஜேபி தோற்றுவிடும், வாரணாசியில் மட்டும்தான் மோடி ஜெயிப்பார், அது நிறைய சொல்லலாம். அது மேடையில் எல்லாருமே பேசிட்டு போகிறது தான். அதுக்கெல்லாம் ஒரு பெரிய மீனிங்லாம் ஒன்றுமே கிடையாது. அதனால் காங்கிரஸ் இந்த தடவை அவங்க போராட்டம் என்பது எதிர்க்கட்சி அந்தஸ்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு. ஆனால் அதை அடையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா போட்டிடுறதே ரொம்ப குறைவு. அதனால் அடைவது ரொம்ப கஷ்டம். பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸும் ரொம்ப ரொம்ப குறைய போகுது. அப்படிங்கிறப்போ இந்த வாக்குப்பதிவு நிறைவடைய இருக்கு. அதே நேரத்தில் இந்த வாக்குப்பதிவு அதிகாரப்பூர்வமாக நிறைவடைந்த பிறகு அடுத்த ஒரு சில நிமிடங்களில் நியூஸ் 18 குழுமம் நடத்தியிருக்கக்கூடிய மெகா கருத்துக்கணிப்பு, தேர்தலுக்கு பிந்தைய மெகா கருத்துக்கணிப்பு முடிவுகள் வெளியாக இருக்கின்றன. அது தொடர்பாக விவாதிப்பதற்காக நம்முடைய அரங்கத்தில் சிறப்பு விருந்தினர்கள் தொடர்ந்து இருக்கிறார்கள்.